வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மூவி கிரிட்டிக் சேனல். இன்னைக்கு நம்ம ரீசெண்டா நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்பிங் உடன் ஒரு ஹாரர் படமா வெளிவந்து இருக்கிற பாராமுல்லா படத்தோட ரிவ்யூ பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். இப்ப படத்தோட கதை என்ன அப்படிங்கறத மேலோட்டமா தெரிஞ்சுக்கலாம். படத்தோட ஹீரோ ஒரு போலீஸ் ஆபீசரா இருக்கிறாரு. ஒரு நாள் அவரு காஷ்மீர்ல இருக்கிற பாராமுல்லா அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு டிரான்ஸ்பர் ஆகி வராரு. அந்த இடத்துல சின்ன பசங்க எல்லாருமே அடுத்தடுத்து தொடர்ந்து காணாம போய்கிட்டு இருக்கிறாங்க. சோ ஹீரோ இந்த கேஸை எடுத்து விசாரணை செய்ய ஆரம்பிக்கிறாரு. அதே நேரத்துல ஹீரோவோட வீட்டுக்குள்ள அமானுஷ்யமான சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெற ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் ஹீரோ இந்த ரெண்டு பிரச்சனைகளுக்கும் காரணம் என்ன அப்படிங்கறத எப்படி தெரிஞ்சு இந்த பிரச்சனையை தீர்க்கிறாரு அப்படின்னு சொல்றதுதான் படத்தோட மீதி கதையே. இந்த படத்துல ஹீரோவா மனவ் கவுல் அப்படிங்கிறவர் தான் நடிச்சிருக்கிறாரு. அவரு இன்வெஸ்டிகேஷன் சம்பந்தப்பட்ட காட்சிகளாகட்டும், எமோஷன் காட்சிகளாகட்டும், இந்த இடங்கள்ல நல்லாவே அவருடைய கதாபாத்திரத்தை ஏற்று நடிச்சிருக்கிறாரு. இந்த படம் 2 மணி நேரம் இருக்கக்கூடிய படம். குயிக்கா உங்களால பார்த்து முடிக்க முடியும். இந்த படம் முழுக்க முழுக்க காஷ்மீர்லயே நடக்கிற மாதிரி தான் காட்சிகளா கொண்டுட்டு வரப்பட்டிருக்குது. சோ காஷ்மீரோட மலைப்பகுதிகள், காஷ்மீரோட தெருவுகள், காஷ்மீரோட அழகு, இது எல்லாத்தையுமே இவங்க சினிமோட்டோகிராபிக் மூலமா கவர் பண்ண விதம் நல்லாவே இருக்குது. இந்த படத்தை ஒரு முழு ஹாரர் படமா கொண்டுட்டு வராம சினிமாக்கள்லயே ரொம்ப ரேரா காணப்படுற ஹாரர் பிளஸ் மிஸ்ட்ரி த்ரில்லர் ஜானர்ல இந்த படத்தை கொண்டுட்டு வந்து ஆடியன்ஸுக்கு புது அனுபவத்தை தர முயற்சி பண்ண விதம் நல்லாவே இருக்குது. இந்த படத்தோட கடைசி 20 நிமிஷத்துல வர எமோஷன் சம்பந்தப்பட்ட காட்சிகளாகட்டும், கடத்தப்படுற குழந்தைகள் என்னவா ஆக்கப்படுறாங்க அப்படிங்கிற ட்விஸ்ட் ரிவ்யூ பண்ற இடங்கள்ல வர எமோஷன் காட்சிகளாகட்டும், இந்த இடங்கள்ல எமோஷன் பாண்டிங் நல்லாவே இருக்குது. படத்தோட குறைகள் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, படத்தோட திரைக்கதையில சுவாரஸ்யம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அப் அண்ட் டவுன் தான் மூவ் ஆகுது. படத்துல பாதி படத்துக்கு தான் ஹாரர் காட்சிகளே வருது. அந்த ஹாரர் காட்சிகள் ஜம்ஸ்கேர் அளவுக்கு திகில் அனுபவத்தை ஏற்படுத்த மிஸ் பண்ணிடுச்சு. நீங்க நான் ஹாரர் படங்களை மட்டும் தான் விரும்பி பார்ப்பேன் அப்படின்னு நினைக்கிறவங்களா இருந்தா இந்த படம் உங்களை கவர்றதுக்கான வாய்ப்பு குறைவு. ரைட்டிங்ல இன்னுமே இவங்க கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிருக்கலாம். ஒரே வார்த்தையில சொல்லணும்னா இந்த படம் ஒரு ஆவரேஜான படம் தான். 10க்கு 6.3 ரேட்டிங் கொடுக்கலாம். படத்துல அடல்ட் கண்டென்ட் அப்படின்ட்டு எதுவுமே கிடையாது. ஆனா ரத்தம் தெரிக்கிற வயலன்ஸ் காட்சிகள் இருக்குது. ஸோ ஃபேமிலியோட பார்க்கறதுக்கு முன்னாடி யோசிச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டன் நமக்கு மறந்துடாதீங்க. நாம வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.